சமீபத்தில் டிஜிட்டல் மோசடிகள் அதிகரித்துவிட்டன. இணையதள குற்றவாளிகள் பொதுமக்களிடம் போலீஸ் அதிகாரிகள், அமலாக்கப் பிரிவு அதிகாரிகள் என்று கூறி மோசடி செய்து பணம் பறிப்பது வழக்கமாகிவிட்டது. அதுவும் அப்பாவி மக்களை டிஜிட்டல் முறையில் போலியாக கைது செய்து அவர்களின் வங்கிக் கணக்கிலிருந்து முழு பணத்தையும் அபகரித்துக் கொள்கின்றனர். இது தொடர்பாக மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. விசாரணை ஏஜென்சிகளும் தாங்கள் டிஜிட்டல் முறையில் ஒருபோதும் கைது செய்வது கிடையாது என்று விளக்கம் கொடுத்துள்ளனர். அப்படியிருந்தும் சைபர் கிரிமினல்கள் வலையில் பொதுமக்கள் விழுந்து கொண்டுதான் இருக்கின்றனர். மும்பையில் அதுபோன்ற ஒரு மோசடியில் 77 வயது மூதாட்டியை 1 மாதம் டிஜிட்டல் அரெஸ்ட் செய்து வைத்துள்ளனர் சைபர் குற்றவாளிகள். அதனால் தனது 4 கோடி ரூபாயை இழந்துள்ளார். இதேபோல் குஜராத்தை சேர்ந்து 90 வயது முதியவர் பெயரில் போதைப்பொருள் பார்சல் அனுப்பப்பட்டுள்ளதாக மிரட்டி 15 நாட்கள் டிஜிட்டல் அரெஸ்ட் செய்து வைத்துள்ளனர். பின்னர் ரூபாய் 1,15,00,000 ஒரு கும்பல் மோசடி செய்துள்ளது. முதியவர்கள்தான் இந்த வலையில் விழுகிறார்களா என்று கேட்டால் இல்லை. மும்பை IITயில் படிக்கும் 25 வயது மாணவரும் இந்த மோசடியில் 7 லட்சம் இழந்துள்ளார். இதேபோன்று பல மோசடிகள் தொடர்ந்து நடந்து கொண்டே வருகின்றது. அதாவது இந்தியாவில் கடந்த சில மாதங்களாக வயதானவர்கள், சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள நபர்கள், பெண்கள், இறக்குமதியாளர்கள், ஏற்றுமதியாளர்களை குறிவைத்து அடையாளம் தெரியாத தொலைபேசி எண்களிலிருந்து வரும் அழைப்புகளின் மூலம் டிஜிட்டல் அரெஸ்ட் மோசடி நடைபெற்று வருகிறது. சட்டவிரோத பரிமாற்றம் தங்கள் வங்கிக் கணக்கில் நடைபெற்றிருக்கிறது, வெளிநாட்டிலிருந்து வந்த பார்சலில் போதைப் பொருட்கள் இருக்கிறது என கூறி ஸ்கைப் வீடியோ காலில் காவல்துறை உடை அணிந்து சிலர் தொழிலதிபர்களை மிரட்டி பணம் பறித்து வருகின்றனர். உங்களை கைது செய்ய தற்போது உடனடியாக அதிகாரிகள் வருவார்கள், இணைப்பை அவருக்கு ஃபார்வர்ட் செய்கிறேன் என்று பேசுவது, உச்சநீதிமன்றம் வாரண்ட் பிறப்பித்திருக்கிறது, ரிசர்வ் வங்கி உங்கள் வங்கிக் கணக்கை முடக்கியிருக்கிறது என ஏதாவது ஒரு மத்திய அரசு துறையின் பெயரை சொல்லி மிரட்டுவார்கள். எதிர்முனையில் இருப்பவர்கள் பதட்டம் அடைவது தெரிந்துவிட்டால் 1000 ரூபாயிலிருந்து 10 கோடி ரூபாய் வரை அவர்கள் பணத்தை சுருட்டி விடுவார்கள். இதுவரை சுமார் 130 கோடி ரூபாய் வரை மோசடியாக இழந்திருப்பதாக கூறப்படுகிறது. காவல்துறை கைது செய்யாமல், வாரண்ட் பிறப்பிக்காமல், வெறும் இணையதளம் வாயிலாகவே மனதளவில் அவர்களை பயமுறுத்தி பணம் பறிப்பதுதான் இந்த டிஜிட்டல் கைது கும்பலின் முக்கிய வழி. அவ்வாறு இருக்க இதுபோன்ற மோசடிகளிலிருந்து எப்படி தப்பிப்பது என்பதை பார்ப்போம். எந்த ஒரு சம்பவத்திலும் சூழ்நிலையிலும் நீங்கள் உங்களது தனிப்பட்ட வங்கிக் கணக்கு விவரங்களை யாருக்கும் கொடுக்கக்கூடாது. குறிப்பாக OTP உள்ளிட்டவற்றை ஷேர் செய்யவே கூடாது. உங்களுக்கு பார்சல் வந்திருக்கிறது, அதில் போதைப் பொருட்கள், விலை உயர்ந்த பொருட்கள் வந்திருக்கிறது என்றால் அதில் கவனமாக இருங்கள். முடிந்தவரை எந்த தகவலும் கொடுக்காமல் காலை துண்டித்து விடுங்கள். UPI மூலம் உங்களுக்கு தவறுதலாக பணம் வந்துவிட்டது, அதை திருப்பி அனுப்புங்கள் என்றாலும் எவ்வளவு பெரிய தொகையாக இருந்தாலும் அது குறித்து வங்கி தரப்பில் மட்டுமே பதிலளிக்க வேண்டும். மேலும் தெரியாத எண்களிலிருந்து வரும் Facebook, WhatsApp வீடியோ அழைப்புகளை ஏற்க வேண்டாம். IVR எனப்படும் ஏற்கனவே ரெக்கார்ட் செய்யப்பட்ட கால்களில் எண் 1 அழுத்தவும் என்பது போன்ற அறிவிப்புகள் வந்தால் அதனை புறக்கணித்து விடுங்கள். உங்கள் தொலைபேசி எண், இமெயில் முகவரிக்கு வரும் தேவையற்ற லிங்குகளை நிச்சயம் கிளிக் செய்ய வேண்டாம். மோசடி செய்யப்பட்டதாக உணர்ந்தால் உடனடியாக சைபர் கிரைம் காவல்துறையின் சிறப்பு எண்ணான 1930 என்ற எண்ணுக்கு அழைக்க வேண்டும். விழிப்புணர்வு மட்டுமே மோசடியாளர்களிடமிருந்து உங்களை காத்துக்கொள்ள உதவும். எனவே எந்த காலத்திலும் விழிப்புணர்வோடு இருந்தால் இதுபோன்ற மோசடிகளிலிருந்து எளிதில் தப்பிவிடலாம்.